மோசே ஒரு நாள் ஆண்டவர் மோசே பார்த்து சொல்றாரு, ஒரு நாள் மோசே பார்த்து சொல்றாரு, மோசே நீ போய் அந்த கல்லை பார்த்து என்ன பண்ணு, பேசு. உடனே மோசே என்ன பண்றாரு, ஜனங்க அவனை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாங்கன்ற கோவத்தை என்ன தூக்கி அடிச்சாரு, கையில இருக்கிறத வச்சு போட்ட. உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ எங்க போக மாட்டேன். உடனே மோசே என்ன தெரியுமா சொன்னாரு, ஜனங்களை பார்த்து, உங்களாலதான் நான் கானானுக்குள்ள போல. என்ன பண்ணலையா? யாரால? சுத்தி இருக்கிறவங்கனால தான். ஆனா பிரச்சனை சுத்தி இருக்கிறவங்க தட்டா வெளியில வர்றதுனால பிரச்சனை இல்லைங்க. ஒருவேளை மோசே எல்லாம் தெரிஞ்ச அந்த மனுஷன் இதாக்கோன்னு வச்சுங்களேன், இப்ப என்ன டம்ளர் ஆயிடுச்சு, காலி பாத்திரம் ஆயிடுச்சு. இப்ப இந்த மோசே மேல யாராவது போய் ஏதாச்சா, ஏங்க உள்ள கோவம் இல்லைங்க. மோசைய கானானுக்குள் பிரவேசிக்காம நிறுத்தினது அவனுக்குள்ள மாறாத இருந்த கேரக்டர். அவன் மேல அழைப்பு இருந்துச்சு, அவன் மேல அபிஷேகம் இருந்துச்சு, அவன் மேல கர்த்தருடைய தெய்வீக திட்டம் இருந்துச்சு. கானானுக்குள்ள அவன் போகணும்ன்ற திட்டம் அவன் மேல கர்த்தர் வைத்திருந்தான். அந்த கானானை பார்க்க செய்தார் தவிர்த்து கானானுக்குள் பிரவேசிக்க இல்ல. ஏன் கேட்டா மோசேயோட ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருந்துச்சு, மோசேயோட நடத்துதல் கரெக்டா இருந்துச்சு. ஆனா உள்ள மாறல. உள்ள மாறாம நம்ம டெஸ்டினிக்குள்ள போக முடியாது. நல்லா ஜெபிக்கலாம், நல்ல வேத வாசிக்கலாம், நல்ல கர்த்தரோட கூட நடக்கலாம், ஆனால் அதெல்லாம் வெளியில இருக்கிற பாத்திரம் தான். ஆனா உள்ள இருக்கிற சில அனுபவம் இருக்கு பாருங்க. இந்த பிரேயர் முடிச்சுட்டு நீங்க லஞ்ச் டைம்ல வெளியில போகும்போது யாராவது தெரியும் உங்களை தட்டினா, என்னங்க பார்த்து வர தெரியலையா, சாப்பாடு போற கொஞ்சம் லேட், என்னங்க சாப்பாடு போற, யானே பசியில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், நீங்க சாப்பாடு போற லேட் ஆகும், என்னங்க மீன் ஒரு சைடு வந்திருக்கு இன்னொரு சைடு நல்லா வரல, என்னங்க சமைக்கிறீங்க. வெளியில எல்லாம் கழுவப்பட்டாச்சு, ஆனா உள்ள இருக்கிற மனுஷன் உன்னை வெளியில வரல. அந்த மனுஷனை எவனா தட்டி பார்த்தானா தெரியும் உள்ள இருந்து என்ன வரும். இருக்கிறது வெளியில வந்தாதான் ஆண்டவரால புதுசா உன்னை உள்ள ஊற்ற முடியும். இவனை வச்சுக்கொள்ளலாம். சார் ஒரு 150 ரூபாய் கொடுத்து பிரியாணியை வாங்குறீங்க. நீங்க பிரியாணியை வாங்கிட்டு அந்த பிரியாணி போடுற நபர் அந்த பாத்திரத்துல 2 ஈ இருக்கு, பரவாயில்ல அது ஓரம் வச்சுட்டு சாப்பாடு எடுத்து போட்டா நீங்க அதை வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? ஏங்க வாங்க மாட்டீங்க? 2 ஈ தானங்க. சரி 2 ஈ விடுங்க, ஒரே ஒரு ஈ தான் இருக்கு. சரி அப்படி கூட விடுங்க, அந்த செத்து போன ஈயை தூக்கி வெளில போடாம போட்டா நீங்க வாங்குவீங்களா? ஏன் வாங்க மாட்டீங்க? போடுற பிரியாணி என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். கேட்குறேன், நீங்களும் நானுமே அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு செத்து போன காரியமோ அல்லது தூய்மை இல்லாத காரியம் ஒன்று உள்ள இருந்தா நம்ம விலை உயர்ந்த காரியத்தை போட நம்ம இவ்வளவு யோசிக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையில இன்னும் விட்டு கொடுக்காம கழுவப்படாம உடைக்கப்படாத சில பகுதி இருக்க போது ஆண்டவர் எப்படிங்க அவருடைய விலை உயர்ந்த அபிஷேகத்தை உங்களுக்குள்ளாக ஊற்ற ஆரம்பிப்பார்?